ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 22 இது வந்து தாவரம் விலங்குகள் பாதுகாத்தல். ஏன் தாவரம் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். காடு வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அழிஞ்சாலும் வந்து திரும்ப உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். 30% நிலப்பரப்பு வந்து காடாக தான் இருக்கிற இடத்துல அந்த காட்டில் 40% வந்து அக்ரிகல்ச்சருக்காக வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்கோ இயக்கம் அப்படின்னா வன பாதுகாப்பு இயக்கம். சரி, சிப்னா வந்து சிப்கோனா ஒட்டி கொள்வது, கட்டிப்பிடிப்பது அந்த அர்த்தம். ஸோ காடுகளை சேஃப் பண்ணுறது, சேஃபு காடு. ஸோ சேஃப் பண்ணுறதுக்கான இயக்கம் தான் சிப்கோ இயக்கமான பாதுகாப்பு இயக்கம். சரியா? சுந்தர்லால் பகுமுனா மரம் காடு சேஃப்டிக்காக அவர் உருவாக்குனது, அவர் தான் நிறுவனர். ஸோ இது வந்து சுந்தர் பிச்சையை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காடுகளை பாதுகாக்கிறதுக்கு சுந்தர் பிச்சை வந்து இந்த ஃபோனில் அது உருவாக்கியிருக்காருன்ட்டு. அடுத்து சூறாவளியோட பெயர் பாணி அப்படின்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து மரம்லாம் ஒடிஞ்சு போயிடும். ஸோ ஒடிசா, அது இப்போ 2019. அடுத்து கஜா புயல் தமிழ்நாட்டில், ஒக்கி புயல் தமிழ்நாட்டில், வர்தா புயல் தமிழ்நாட்டில். சரியா? கஜா புயல் இப்போ வந்து ரெண்டுமே 2018 வந்தது. ஓகேவா? பாணி வந்து 2019, இது வந்து 18 வந்தது. பேத்த அப்படின்னா பேத்துருவேன் ஆந்திராவில் பேசுகிறது. ஸோ வந்து 2017 வந்தது. 2017 வர்தா புயல் வந்து தமிழ்நாட்டில் 2016 வந்து வந்தது. ஓகேவா? வர்தா புயல் இருந்தப்போ தான் நிறைய பேர் சென்னையில் வந்து இருந்தாங்க. ஸோ வந்து மரம்லாம் உடஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி தண்ணி ஃப்ளட்டாக இருந்துச்சு. அது வந்து 2016 வந்து வர்தா புயல் தான் நிறைய பேர் சென்னையில் இருந்தது. அடுத்து பேத்த புயல் வந்தப்போ 2017, ஆந்திராவுக்கு போன பிறகு 2017. அடுத்து வந்து ஒக்கி புயலும் கஜா புயலும் தமிழ்நாட்டில் வந்தது. அது வந்து இந்த ஆந்திராவுக்கு போன பிறகு ஒக்கி கஜா. ஸோ அடுத்து இது வந்து கேள்விப்பட்டது, அவ்வளோதான். அடுத்து பாணி, அது வந்து 2019. அது பாணி புயல் தான் கடைசியாக வந்திருக்கு. 2019 தண்ணி வந்து மரம் உடைஞ்சது தான் கடைசி. ஓகேவா? 1.1 crore ஹெக்டேர் காடில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஹெக்டேர் காடு வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவில் 10 லட்சம் ஹெக்டேர் காடு வந்து அழிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 1.1 கோடி, இந்தியாவில் வந்து 10 லட்சம் ஹெக்டேர். 80% சிற்றினம் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகளில் வந்து இருக்க 50 to 100 வகை விலங்குகள் வந்து அழிக்கப்படுது அப்படின்றாங்க. பேர்ட்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இடம்பெயர்ச்சி செய்யுது. ஏன்னா அதுக்கு சாதகம் இல்லாத சூழலுக்காகவே. சைபீரியா காட்டில் கடுமையான என்விரான்மெண்ட்டுக்காக அங்கே இருக்க கிரேன் பறவை என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு நாள் வந்து 2000 மைல்ஸ், ஒரு நாள் ஃபுல்லாக 2000 மைல்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் வந்து உலகத்தில் பெரிய மலைக்காடு. பிரேசில், இது வந்து எங்கே இருக்குன்னா பிரேசிலில் வந்து இருக்குது. எவ்வளோனா இது வந்து 60 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? 60 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். 20% வந்து இதில் ஆக்சிஜன், உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனில் 20% இங்கேருந்து தான் கிடைக்குது. 390 பில்லியன் ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது. இது 6, இது 3ன்னு இருக்குது. ஓகே, வச்சுக்கணும். பூமியின் நுரையீரலே வந்து இந்த அமேசான் காடுன்னு தான் சொல்லுவாங்க. சமூக வனவியல் அப்படின்ற வேர்டு வந்து தேசிய விவசாய ஆணையம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து உருவாகுச்சு. சமூகம் ஃபுல்லாத்தையும் வனமாக்கணும் அப்படின்னால தரிசு நிலத்தில் கூட காடு வளர்க்கணும், சமூகத்தை வனமாக்கணும் அப்படின்ட்டு தரிசு நிலத்துலேயும் காடு வளர்க்க ஆரம்பிச்சு. 1977 கென்யாவில் வந்து பச்சை வலை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக சேர்ந்து வங்காரி மத்தாய் அவர் தலைமையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 51 மில்லியன் மரம் வந்து கென்யா மக்கள் நட்டாங்க. அதுக்காக 2004 இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. 4 பக்கமும் மரம் நட்டு வச்சதுனால 2004 இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கிடச்சிது. அடுத்து காடுகள் மீள் வளர்ப்பு அப்படின்னா அழிந்த காடுகளை திரும்ப உருவாக்குறது. காடு வளர்ப்புனா அதிக நிலப்பரப்பில் மரம் நடுறது. காடு மீள் வளர்ப்புனா அழிந்த காடுகளை திரும்ப உருவாக்குறது. காடு அழிவதை தடுத்தல். காடு மீள் அழிவதையும் தடுக்கிறது. அழியும் தருவாயில் உள்ள இது முக்கியமாக இருக்கிறது என்னென்னா வங்கப்புலி, ஆசிய சிறுத்தை அழியும் தருவாயில் இருக்குது. நிறையா பறவைகளும் இருக்குது. சிங்கவால் குரங்கு, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு இது எல்லாமே அழிகிற நிலமையில் இருக்குது. 132 வகை தாவரம் அனிமல்ஸ் அழியும் தருவாயில் இருக்குது. பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை, இந்திய ராட்சச அணில் எல்லாமே அழியும் தருவாயில் இருக்குது. உலக காடு தினம் ஃபஸ்ட் இப்படின்னு வரும். ஓசோன் தினம் நமக்கு தெரியும், செப்டம்பர் 16, ஈஸி தான். உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம். இயற்கை வள பாதுகாப்பு தினம்னா காமராஜர் அவர் பிறந்த மந்த்து ஜூலை 28. அந்த மந்தில் ஜூலை 28. ஓகேவா? ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக இயற்கை வள பாதுகாப்புனா காமராஜர். இயற்கை பாதுகாப்புனா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. ஜூனில் தான் ஸ்கூல் திறக்கும். ஜூன் 28. இது ஜூலை 28, இது ஜூன் 28 ஸ்கூல் திறக்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துக்குவாங்க அதை.
சுற்றுச்சூழல் தினம் இது வந்து தெரியும் நமக்கு ஜூன் 5. உலக நீர் தினம். நீர் இந்த மார்ச் ஃபாஸ்ட்டு போய் நடந்துட்டு வந்தால் தான் ரொம்ப தாகமாக இருக்கும். ஸோ மார்ச் 22. உலக காடு தினம். இது வந்து மூணு பக்கமும் காடாக தான் இருக்குது, ஒரு பக்கம் தான் நிலம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதுவும் வந்து காட்டுக்குள்ளே மார்ச் ஃபாஸ்ட் போனாங்கன்னா மார்ச் 21 ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் மே 22, அதாவது உலக உயிரி பன்முகத்தன்மை. பன்முகமாக நடிக்கிறது யார்? அஜித். ஸோ அவர் பிறந்த மே 1 அவர்னா மே 22. ஓகேவா? மே 22 வந்து உலக உயிரி பன்முகத்தன்மை தினம். ஓகேவா? அடுத்து வெட்டுக்கிளி ஏறக்குறைய இந்தியாவில் அழிஞ்சே போயிட்டுருச்சு. ஊர்வனவில் பள்ளி, ஆமை இதெல்லாம் வந்து. அடுத்து பாலூட்டியில் வந்து கலைமான், புல்வாய்மான், சிறு கஸ்தூரிமான், காண்டாமிருகம், பறக்கும் மணில் இதெல்லாம் வந்து அழிகிற தருவாயில் இருக்குது. பாலூட்டிகள்னால் மனிதர்கள் மாதிரி தான் இது அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது பாலூட்டிகள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கலையில் ஆர்வம் கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கஸ்தூரிமான் வருது, அதில் வந்து புள்ளியாக வச்சு புல்வாய்மான் மாதிரி அவரை ஆக்கி விட்டுறாரு. அது அந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொரு இந்த காட்டிலலாம் தலைவர் இருப்பார்ல, சிறுத்தை மாதிரி இருப்பார், திபெத்தி ஆடு. சிறுனா திபெத்தி ஆடு. அவர் என்ன பண்ணுறாரு, அதை கண்டதும் கோவப்படுறாரு, இல்லை காண்டாமிருகம் மாதிரி கோவப்பட்டு பறந்து அவரை அடிக்கிறாரு, பறக்கும் மணில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் இதில் கேட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள், விலங்குகள். தாவரம் என்ன, ஒரு மலை இருக்குது, மலை பக்கத்தில் மலைக்கு கீழே ஒரு மரம் இருக்கும், ஒரு பெரிய மலை, மலபார் லில்லி. சரியா? ஒரு பெரிய மலை தான் மலபார் லில்லி. அதுக்கு கீழே ஒரு மரம் இருக்குது, அதுதான் குடை மாதிரி எல்லோரும் அடியில் வந்து இருப்பாங்க, குடை மரம். ஓகேவா? இந்தியாவில் இருக்க மல்யுத்தம் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே மரத்துக்கடியில் மல்யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்காது. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்ருக்கார், அவர் பேர் ரஃபீக். சரியா? இப்படி இவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரம் அழிஞ்சு போயிடுது. ஸோ அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள். அடுத்து அழியும் நிலையில் உள்ள விலங்குகள். அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் எதுன்னா, இது வந்து எப்படிங்க வச்சுக்கலாம்னா வந்து ஒரு நீல வரையாடு வந்து எட்டி பார்க்குது, உலகமே அழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு எட்டி பார்க்குது. வரையாடு கூட எட்டி பார்க்க பயக்கணும், நீ எப்படி குதிச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வரையாடு எட்டி பார்க்குது. ஸோ அங்கே ஒரு வால் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதுவும் ஒரு ஆடு தான் போலன்ட்டு இது பார்க்குது. சிங்க வால், குரங்கு ஆனால் அது இருக்குது. அது ஒரு ஆசிய சிங்கம். பார்த்தோன்னே வந்து ஆசிய சிங்கம் இருக்குது, அது கண்டதும் பயந்துருச்சு, மிரண்டு போயிடுச்சு காண்டாமிருகம். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து இப்போ என்னாச்சு, ஒரு பனி இருக்க பக்கத்துக்கு போவோம், உலகம் அழியுதுன்ட்டு பனி சிறுத்தை இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து அழியும் தருவாயில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? புவியியல் எல்லை வந்து அதுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஓவரால் கவுண்ட் வந்து 50க்கு கீழே போயிடும். இப்போ வந்து அடுத்த 10 வருஷம் கழித்து கால்குலேட் பண்ணால் வந்து 80% குறையும் நிலை வந்து வரும். அடுத்த 10 வருஷத்தில் 80% குறையிற நிலை வரும். ஓவரால் கண்டு 250க்கும் வந்து குறைவாக இருக்கிறதோ, 25%க்கு அதிகமாக குறையிறதோ. அடுத்து வந்து காடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் காடு கூட அழிய வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. அடுத்து ஏமன் அப்படின்ற பட்டர்ஃப்ளை தான் தமிழ்நாட்டு பட்டர்ஃப்ளை. ஒன்லி மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இருக்கும். அது 32 வகை பட்டர்ஃப்ளையில் ஒன்று. இதுவும் வந்து அழிய எடுத்துகிட்டு இல்லை, யமன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கான் ஏமன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஞாபகம். டைனோசர், ஃபெரணி, ஜிம்னோஸ்பம்லாம் எப்படி அழிஞ்சிச்சுன்னா பருவநிலை காரணம், உணவு பற்றாக்குறை. அதே மாதிரி டைனோசருக்கெலாம் உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இறந்துருச்சு. அடுத்து வேப்ப மரம், குடைமரம், ஆலைமரம், இந்த உள்ளூர் மரங்கள்லாம் வந்து உறைவிடமாக இருக்குது அப்படின்றாங்க. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் புலியை பாதுகாக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு அந்த புலி தான் வந்து மெயின் இல்லையா நமக்கு. ஸோ வந்து புலியை பாதுகாப்பை வந்து அந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 73 வந்து ஏப்ரல் 1 அதை செயல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எதுனா கார்பெட் போட்டு அழைக்கப்பட்ட கார்பெட் தேசிய பூங்கா. புலிகள் திட்டம். புலிகள் திட்டம்னால என்ன பெனிஃபிட்னா, புலிகளின் எண்ணிக்கை 2006 1400 இருந்தது, 2018 சரியா கிட்டத்தட்ட 3 பங்கு, 3 × 6 தான் 18, 2018. ஸோ 12 வருஷம் கழித்து அதை விட கொஞ்சம் டபுள் மாதிரி 2967 வந்து ஆயிருக்கு. ஸோ இதான் புலிகள் திட்டத்தோட பயன். அடுத்து மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம். ஒவ்வொரு சட்டம் பற்றியும் இது இருக்கும். மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873. அகில இந்திய யானை பாதுகாப்பு 1879. அடுத்து வனப்பறவை மற்றும் வனவிலங்கு வனன்னு இருக்கும், அதனால் 2 லெட்டர் இருக்குல்ல, 1912. அடுத்து வங்க காண்டாமிருக சட்டம். காண்டாமிருகம் சட்டம் வந்து காயின்டா, இதை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 3, ஸோ 32. அகில இந்திய வனவிலங்கு அது வந்து வனப்பறவை மற்றும் வனவிலங்கு, இது வந்து அகில இந்திய வனவிலங்கு வந்து 72.
அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து 86ல் அவ்வளோதான். 86ஓட சட்டத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா சட்டமும் போட்டு முடித்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் தான் நம்ம தான் அதான் தலைநகர். ஸோ அதான் அதான் 1873 ஃபஸ்ட்டு ஒரு வனவிலங்கு சட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. சரியா, மெட்ராஸில் வனவிலங்கு. ஸோ வனவிலங்கு அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யானை தான். ஸோ யானை தான் ரொம்ப பாவப்பட்ட விலங்குல. ஸோ அதை தான் வந்து பாதுகாக்கணும். 73ல் ஒன்று வந்திருக்குன்னா 79ல் யானையை பற்றி வந்துருச்சு. சரியா, அடுத்து யானை மேலே எது வந்து உட்காரும்? பறவை வந்து உட்காரும். பறவை, விலங்குகள், குட்டி குட்டி விலங்கு, பறவை இதெல்லாம் வந்து உட்காரும். ஸோ அதுக்கு வந்து வனன்றனால 12ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அது வந்து யானையை எதிர்த்து வந்து ஒரு காண்டாமிருகம் வருது. வங்க காண்டாமிருக சட்டம். ஸோ காண்டாமிருகம் எதிர்த்து வருது 3-2. சரியா, அகில இந்திய வனவிலங்கு அது வந்தோடனே எல்லா அகில இந்தியத்தில் இருக்க வனவிலங்குகளும் சுற்றி வந்துருச்சு. யானை ஜெயிக்க போதா, காண்டாமிருகம் ஜெயிக்க போதா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரியா, அடுத்து வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த அமைச்சகம் வந்து என்ன பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் பிரித்து விட்டு எல்லாம் அவங்கவுங்க வழியில் போங்கன்னு பிரித்து விட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் வந்து வந்துச்சு 1873ல். அடுத்து யானை தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது 79ல். யானை மேலே பறவை இதெல்லாம் வந்து நிற்கிது. ஸோ வனன்றக்கனால 12. அடுத்து காண்டாமிருகம் ஆப்போசிட்டில் வருது 32. அடுத்து அகில இந்தியா உலகத்தில் இருக்க எல்லா வனவிலங்குகளும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க வந்துருச்சுங்க. ஸோ எல்லாம் அழகாக உட்காந்து 7 நாளே இந்த கொஞ்சம் பெண்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து பெண்ட் பண்ணி கீழே உட்காந்து பார்க்குதுங்க, எப்படிறான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் மறைக்கக்கூடாதுன்னு பெண்ட் பண்ணி பார்க்குதுங்க. 72 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த அமைச்சகம் வந்து வந்துருச்சு. என்னது 8 போட்டுருச்சு. 8 போட்டு நீங்கள் அங்கிட்டு போங்க, நீங்கள் இங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து சிவப்பு தரவு புத்தகம். சிவப்பு தரவு புத்தகம் எது அழியும் நிலையில் இருக்குது, எது வந்து அரிதான விலங்கு எது எங்கே இருக்குது, தாவர பூஞ்சி பதிவுலாம் எங்கெங்கே இருக்குது, இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச அளவில் இருக்க ஒன்றியம் தான் இதை வந்து என்ன பண்ணுது, பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து அச்சுறுத்தப்படுபவை ஏன் அழிஞ்சிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இறந்து போச்சுன்னா அது பிளாக் கலரில், அழியும் தருவாயில் இருக்குன்னா ரெட் கலரில். ஐயூசின்னு இந்திய பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் சிவப்பு பட்டியல் வகையை வந்து வகைப்படுத்துது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, காட்டில் அழியும் நிலையில் இருக்கிறதையும் பிளாக்கில் போட்டுருச்சு. மிக ஆபத்துனா ரெட்டு, ஆபத்துனா வந்து ப்ரௌனிஷ் ரெட், இப்போ ப்ரௌனிஷ் எல்லோ. பாதிப்பு அடையும் நிலையில் ஒரு டவுட்லேயே இருக்குன்னா எல்லோ, பாதிப்பு அடையும் நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தால் அப்படின்னா குறைந்தளவு தான் பாதிப்பு அப்படின்னா க்ரீனு, அச்சுறுத்தவே படலைன்னா க்ரீன். இது வந்து குறைந்த அளவு தான் இது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனு. இது வந்துட்டு இதுவும் அச்சுறுத்தப்படாதவை. சரியா, அச்சுறுத்தப்பட்டவை தான். அச்சுறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து க்ரீனு. குறைவான பதிவு நிலையில் இருக்கிறது லைட் க்ரீனு. இந்த பதிவே சரியாக இல்லை அப்படின்னா லைட் க்ரீனில் போட்டு வச்சுருவோம். மதிப்பிட முடியவே முடியாதுன்னா அப்படி பிளாங்காக ஒயிட் கலரில் போட்டு விட்டுறது. அடுத்து WWF உலக வனவிலங்கு வங்கி. ZSIனா வந்துட்டு இந்திய விலங்கியல் ஆய்வு இன்வெஸ்டிகேஷன், ஜுவாலஜிக்கல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், இந்திய விலங்கியல் ஆய்வு. BRPனா உயிர்கோளம், Bனாலே பயாலஜி, ஸோ உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். CPCBனா மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம், CPனா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சிவப்பு திறப்பு புக்கோட நன்மை என்னென்னா வந்து ஒரு பர்டிகுலர் சிற்றின கவுண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கலாம். உலக அளவில் வந்து மதிப்பீடை நம்ம காமிச்சு அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னால் இதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகவே இல்லை. இது வந்து ஒரு கெஸ்ட் பேஸ்டில் நிறைய இருக்குது, நுண்ணுயிரை பற்றின இன்ஃபர்மேஷனே இதில் இல்லை. இது வந்து மைனஸ். உலக வனவிலங்கு தினம் எப்போனா March 3 உலக வனவிலங்கு தினம். வனம்னா வனம் எத்தனை லெட்டர் இருக்குது, 3. ஸோ அடுத்து காட்டு விலங்குல அதுலேயும் 3 லெட்டர் இருக்குது. ஸோ வனம்னு வச்சுக்கலாமே, வனம் 3 லெட்டர். ஸோ 3 March 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவோட சிவப்பு திறவு புக்கு வந்து என்விரான்மெண்ட் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் 1920 இந்தியா IUCN இந்தியா ஆஃபீஸ் வந்து 2007 டெல்லியில், எல்லாமே ஹெட் குவார்ட்டரில் தான். ஸோ டெல்லியில் இருந்துச்சு. WWF அந்த வைல்டு வனவிலங்கு நிதி ரெக்கார்டு இருக்குல்ல, 60% வந்து நீர், மீன், ஊர்வன. ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்வாழிட பாதுகாப்புனா சரணாலயம், உள்கோள காப்பகம், இதுக்காக வந்து 73 தேசிய பூங்கா, 412 சரணாலயம், 12 உயிர்கோளம் இதெல்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கா, தோட்டம், உயிரணு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஃபண்டில் நிறைய உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தேசிய பூங்கா, தாவர அனிமல் சிற்றினத்துக்கு வந்து தேசிய பூங்கான்னு
தேசிய பூங்கா தாவரத்துக்காகவும் அனிமலுக்காகவும் இந்த சிற்றினத்துக்காக தேசிய பூங்கா என்னென்னா கார்பெட் இதுதான் ஃபஸ்ட்டு உருவானதுன்னு பார்த்தோம்ல. கார்பெட் தேசிய பூங்கா ஃபஸ்ட்டு உருவானது உத்தராகண்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க 1936. ஸோ 36. அடுத்து துத்வா தேசிய துத்வானாலே உத்தரப்பிரதேசம். ஸோ 77. அடுத்து கிர்னா குஜராத் 75. அடுத்து கன்ஹான்ற ஒரு எம்பி 55 வயசில் எம்பி ஆகியிருக்காங்க. சுந்தர்னாலே மேற்கில் பேய் இருக்க மாதிரி தான் சுந்தர் சி படம் எடுப்பார் 1984. அதான் ரீசெண்டாக வந்த படம் தானே. ஸோ 84 பேய் 8 போட்டு வரும். ஸோ அப்படி வச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாடு தேசிய பூங்கா கிண்டி நமக்கு தெரியும் சென்னையில் இருக்குது. அது வந்து 76 நல்லா வின் பண்ணியிருக்க நிறைய அனிமல்ஸ் இருக்கும். மன்னார் வளைகுடா இது வந்து மன்னர் அப்படின்னா ராம்நாட்டில் இருக்க மன்னர் இல்லை ராமர் ஒரு மன்னராக இருந்தார். ஸோ மன்னார் வளைகுடானா ராமர். ஸோ வந்து 80. ஓகேவா. அடுத்து இந்திரா காந்தி அப்படின்னா கோயம்புத்தூர் 89. இந்திரா காந்தி பூங்கா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் தான் இருக்கா. ஸோ அவள் அடிக்கடி அந்த பார்க்குக்கு கூப்பிடுவா அப்படிங்க வச்சுக்கலாம். இல்லை இந்திராவுக்கு வந்து நிறைய கோபம் வரும். ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்க வச்சுக்கலாம். அடுத்து முதுமலைன்னா அது நீலகிரி. முக்கூர்த்தினாலும் நீலகிரி. இது ரெண்டுமே 1990. அதாவது சில பேர் டேட் ஆஃப் பர்த்னா 91னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இது இருக்கும். சரணாலயம் வந்து சேஃப்டியான பகுதி. மரம் வெட்டுதல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. தேசிய பூங்காவில் தான் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரணாலயத்தில் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு பார்த்துடலாமா. கார்பெட்னா உத்தராகண்ட். துத்வானா உத்தரப்பிரதேசம். இது நம்ம மறைச்சிட்டு கூட சொல்லி பார்க்கணும். கார்பெட் அப்படின்னா உத்தராகண்ட். துத்வானா உத்தரப்பிரதேஷ். கிர்னா குஜராத். கனஹானா எம்பி மத்திய பிரதேஷ். ஓகேவா. சுந்தர் பனஸ் அப்படின்னா சுந்தர் சி. ஸோ மேற்கு வங்காளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்னாவது கார்பெட் வந்து 36 வயது நிலைக்கு வந்து கார்பெட் விரித்து எல்லோரும் வரவேற்றாங்க அந்த படத்தை 36 வயது நிலையை. அடுத்து துத்வா இது வந்து உத்தர பிரதேசம் 77. கிர்னா 75. கனகா எம்பி 55 வயசில். சுந்தர்பன் மேற்கு 8 போடும் பேய் 84. அடுத்து கிண்டி சென்னையில் இருக்குது. மன்னார் வளைகுடா ராமர். இந்திரா காந்தி வந்து கோபுரம் கோயம்புத்தூர். முதுமலை முக்குருதி இது ரெண்டுமே வந்து நீலகிரி. ஸோ 76. மன்னர் வந்துட்டு 8 போடுவார் 80. இந்திரா காந்தி 2 பேர் இருக்காங்க 89. அடுத்து முதுமலை இது வந்து 90 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து மேகமலை வனவிலங்கு சரணாலயம். தேனியிலேருந்து அப்படி மேகத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். தேனியும் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடம் அந்த ஊரே. மேகத்தை பார்த்தா அதை விட அழகாக இருக்கும். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் 16. நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபேவரெட்னாலே 6 தானே. ஸோ 2016. அடுத்து வண்டலூர் வந்து சென்னையில் இருக்குது 91. கரெக்டாக வந்து இது வந்து 90. இதெல்லாம் நம்ம பிறந்த டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தான். ஸோ வந்து நமக்கு நீலகிரி போக பிடிக்கும். வண்டலூர் ஜூவும் போக பிடிக்கும். ஸோ 91. ஸோ களக்காடு களத்தில் இறங்கி பார்க்கணும். தமிழ் புக்கெலாம் திருநெல்வேலி பற்றி அவ்வளோ கொடுத்துருக்காங்க. களத்தில் இறங்கி பார்த்துட வேண்டியதான் அப்படின்ட்டு இறங்கி குனிஞ்சு போய் பார்க்குறோம். அடுத்து சாம்பல் நிற அணில். இது வந்து அணிலில் இல்லை நம்ம ஊர் சைடு தான் விருதுநகர்கிட்ட தான் வந்து சாம்பல் நிற அணில் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு. 8 போடுது. அதுவும் 8 போடுது 88. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். பறவைகள் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம இந்த சூர்யா ஒரு படத்தில் வருவார் இல்லையா சாமியார் மாதிரி பேர் டக்குனி அவரில். ஸோ சாமியார் மாதிரி வருவார்ல அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தானே. ஸோ அவர் தோளில் பறவை தூக்கிட்டே வர்றாரு. ஜோதிகா தான் 36 வயது நிலையை நடிச்சிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் பறவை 36 வயது நிலை ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் தேசிய பூங்கா சரணாலயத்துக்கு என்ன வித்தியாசம்னா தேசிய பூங்கானா தேசிய அளவில் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கும். மனித செயல்பாடு இங்கே அலோடு இல்லை. ஸ்பெசிஃபிக்காக தாவர விலங்குகள் தான் இருக்கும். இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டண்ட்டானது வந்து தான் இருக்கும். எல்லை இதுக்கு வந்து இதுதான் எல்லைன்னு கிடையாது. இதுக்கு எல்லை உண்டு. பப்ளிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. மத்திய மாநில கவர்மெண்ட் ஆணை உண்டு. சட்டமன்றம் பாராளுமன்றம் மட்டும் தான். பூங்காவை சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து உயிர்கோள காப்பகம் பேசிக்ஸ் தான். இது வந்து சரணாலயத்தை தேசிய பூங்காவாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் தேசிய பூங்காவை சரணாலயமாக இறங்கி மாறாது. அடுத்து உயிர்கோள காப்பகம் பாதுகாக்கப்பட்ட பகுதி. இது வந்து மனிதர்களுக்கும் இது பகுதி அப்படின்னு இன்க்ளூட் ஆகிற பகுதி அப்படின்றாங்க. ஸோ நந்தாதேவி இது வந்துட்டு யூபியில் இருக்குது. ஸோ நந்தா படத்தில் தான் வந்து சூர்யாவுக்கு அப்படியே அப்பில் போயிட்டார். ஸோ நந்தானா யூபி. நோ மேகலாவுக்கு நோ சொல்லிடணும். மனாஸ் அஸ்ஸாம். சின்னு வரும். மனாஸ்னா அஸ்ஸாம்.
சுந்தர்பன்ஸ்னால் ஆல்ரெடி அது மேற்கு பக்கம் பேய். மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருக்குது. நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. நிக்கோபார் தீவு ப்ளஸ் சிமிலிவன். நிக்கோபார்னாலே அந்த அந்தமான் ஒடிசா அந்தமான் தீவு நிக்கோபார் தீவு அவ்வளோதான். அடுத்து வெளி வாழ்விடம் வந்து சேஃபானது. தாவரவியல் பூங்கா, உயிரியல் பூங்கா, அனிமல்ஸ்க்கு, திசு வளர்ப்பு வந்து ஊட்டச்சத்துக்கு. விதை வங்கி வந்து இங்கிலாந்தில் தான் வந்து பிக்கஸ்ட்டு இருக்குது. இங்கிலாந்தில் வந்து நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மில்லினியம் விதை வங்கி அப்படின்னு வச்சுட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லினியம் விதை வங்கி. அடுத்து குளிரி விதை வங்கி வந்து திரவ நைட்ரஜன் 196 டிகிரி செல்சியஸில் வந்து குளிரி விதை வங்கி வந்து வச்சுருக்காங்க. திரவ நைட்ரஜனுக்கு கீழே 196 டிகிரி செல்சியஸ். 1759 வந்து வியன்னாவில் சோஹன் சரியா வியப்பா வந்து இருக்காங்க, சோகமாக இருக்காங்க. மிருகக்காட்சி சாலை ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மிருகக்காட்சி சாலை இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் எதுனா வியப்பா சோகமாக பார்க்கக்கூடிய அந்த மிருகக்காட்சி சாலை 1759 உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்து அது 1800 ரவுண்டு 1800 இந்தியா வந்து அப்படி பறந்துச்சு அந்த இது உருவாக்கணும்னு பறக்பூர். சரியா வியன்னால சோகமாக மிருகக்காட்சிகளை ஃபஸ்ட்டு 1759 1800 இந்தியாவில் பறக்பூர். மக்களிடம் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவீடு, அது வந்து பகுதி, நிலப்பரப்பு, மக்கள் தொகை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 2002 விதிப்படி ஒவ்வொரு உள்ளூரிலும் சின்ன ஊராக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பிபிஆர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாதரசம், கனவுலோகம், பாலிகுளோரைடு, ஸோ இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் இது எல்லாமே வந்து உயிரினங்களை அஃபெக்ட் பண்ணுது. மாசுபடுத்திகள் அனிமல்ஸு உயிர்மட்டை எல்லாம் அதை சாப்பிட்ற எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. தண்ணியில் வந்து சல்ஃபேட் இருக்குது. அப்புறம் வந்து செலினியம் படிவு வந்து சுரங்கத்திலேருந்து செல்லும் செலினியம் படிவு. அது அடுத்து பவளப்பாறை இருந்ததுனால நீர்வாழ் உயிரி பாதிக்கப்படுது. அடுத்து அமெரிக்காவில் வந்து டெக்சாஸில் இருக்க ஏஎன்எம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் ஷகிலா பானு, அவங்க வந்து ராம்நாடு புதுப்பட்டினத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குரோமியம் தான் உலக நீர் மாசுபாட்டுக்கு வந்து குரோமியம் உலோகம் தான் வந்து நீர் மாசுபாட்டுக்கு காரணம். அதனால தான் மலட்டுத்தன்மை வருது, நஞ்சுக்குடியில் ஆக்சிஜன் அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறது எல்லாமே, குழந்தை வளர்ச்சி பாதிப்பு எல்லாமே வந்து இந்த குரோமியம் உலோகத்தினால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ கிராஸ் வந்து 1897 வந்து உருவாக்கப்பட்டது. லண்டனில் குதிரை, அந்த காலத்தில் குதிரையில் தான் எல்லோரும் போவாங்க. ஸோ குதிரையை பராமரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. அடுத்து வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுச்சு 1897 1800 உருவாகிருக்கு. குதிரை பராமரிக்க தான் ஃபஸ்ட்டு ப்ளூ கிராஸ் வந்து லண்டனில் உருவாகிருக்கு. அடுத்ததும் லண்டனில் தான். விலங்குகளுக்கான ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து நிறையா இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டலு. அப்போ வந்து விலங்கு ஹாஸ்பிட்டல் வந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா அந்த பேலஸில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க லண்டனில். அது வந்து 1906 1897 இது வந்து 1906 கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 9 வருஷம் டிஃப்ரென்ஸில் வந்து ரெண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. கேப்டன் வி சுந்தரம் மாஸ்டர் கூட இங்கே வச்சுக்கோங்க. அவர் தான் இந்தியாவில் ப்ளூ கிராஸ் ஆரம்பித்தவர் 1959. இவங்க 6 அவங்க வந்து 97 ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த இதில் வந்து 1959 தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், 62 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய ப்ளூ கிராஸ் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து இவர் வந்து ஒரு விமானி, விலங்கு நல ஆர்வலர். கிண்டியில் வந்து அலுவலகம் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே தானே பார்க் இருக்குது. ஸோ அங்கே அலுவலகமும் அங்கே தான் இருக்குன்றாங்க. அடுத்து சிபிசிசினா விலங்கு சோதனை கண்ட்ரோல் மேற்பார்வை. இப்போ கடலுக்கு மேலே இருந்து அந்த பெரிய விளக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்து பார்ப்பாங்க தெரியுமா, எல்லாத்தையும் விசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிபிசிசினா இதுதான் வந்து சோதனை கண்ட்ரோல் பண்ணுற மேற்பார்வை. விலங்கு வதை தடுப்பு சட்டம், விலங்குகள் எதுவும் வந்து வதை பண்ணிடக்கூடாது. இது 1999 முதல் செயல்பாடு வந்து வந்துச்சு. வலி ஏற்படுத்தக்கூடாது, அது உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, பராமரிக்கணும், வளர்ப்பு, அபிவிருத்தி, வழிகாட்டுதல், வசிப்பிட வசதி, சோதனை அனுமதி எல்லாத்துக்குமே சிபிசிசி இந்த ப்ளூ கிராஸ் ஓப்பன் பண்ணால் போதுமா, அதை கண்காணிக்கணும்ல, மேலேருந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ அடுத்து சோதனை பதிவும் செய்வாங்க. தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத், சுந்தர்னா வெஸ்ட்டு. இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில். கார்பெட் வந்து உத்தராகண்டில் இருக்குது. கன்ஹா வந்து எம்பி மத்திய பிரதேசில் இருக்குது. அவ்வளோதான். இதோட வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து 9th கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 6th 7th 10th வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ.